ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் பண்ண ஒரு தவறை சரி செய்ய போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸுமே நம்ம ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணி நம்ம ஃபார்மர்ஸ் கிட்டையெல்லாம் கொடுத்து ரிவ்யூ கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ஓகே இதை நம்ம கொடுத்தோன்னா கஸ்டமருக்கு எப்படி இருக்கும், அவங்களோட நீடு கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகுமா, அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குமா, அவங்களோட ப்ராப்ளம் என்னமோ அதுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன். சரிங்களா, நான் ஒரு தப்பை நான் ஒத்துக்கணும். சரிங்களா, இப்போ எல்லாரும் முன்னாடியும் நான் ஒத்துக்கிறேன். என்னன்னா, நானே நிறைய பேருக்கு இந்த ஒட்டும் பசைக்கு பதிலாக ஷாம்பு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷனே கொடுத்துருக்கேன். சரிங்களா, பட் அது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத இந்த ஒரு ப்ராடக்டை நான் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா, அது என்ன பண்ணணும், அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது, நம்ம ஏன் இவ்வளவு ஒரு அக்யூரேட்டா இன்னைக்கு நம்மளோட ஒரு தப்பை ஒரு வீடியோவில் ஒத்துக்கிட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷனாக கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத போக போக தெரிஞ்சுக்குவீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, யாருக்கு பயனுள்ளதாக இருக்குது இல்லையோ, ஒட்டும் பசை யூஸ் பண்றவங்களுக்கும் யூஸ் பண்ணாதவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு மற்ற விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம 3 எண்ணெய் பண்ணிட்டு இருக்கோங்க. தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெயில் சோப்பும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட ரேட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆர்டர் பண்ணிட்டு உங்களுடைய வரவேற்பை இதுக்கும் கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி. ஃபர்ஸ்ட் ஒட்டும் பசைனா என்னன்னு நம்ம பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஒட்டும் பசை அப்படிங்கிறது நார்மலாக என்ன அப்படின்னா ஒரு அதசிவ் ஏஜென்ட் மாதிரி, அதாவது நம்ம மழைக்காலங்களில் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது பெரும்பாலான பழக்கங்கள்ல இருக்கு. சரிங்களா, ஆனா இந்த ஒட்டும் பசைய மழை பெஞ்சாலும் சரி மழை பெய்யலினாலும் சரி கண்டிப்பா யூஸ் பண்ணணும். சரிங்களா, அது ஏன் அப்படிங்கிறத இப்ப ஒரு வீடியோ காட்டுறேன், அதுல பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒட்டும் பசைய ஒரு இலை மேல டெஸ்ட் பண்றோம். சரிங்களா, அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தண்ணியை மட்டும் ஒரு டிராப்லெட் விட்டுட்டு நம்ம ஜெல் ஸ்டிக் அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ராடக்ட். சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு பிராண்டோட ஒரு ப்ராடக்ட்டையும் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் பாத்தீங்கன்னா ஒரு டிராப்லெட் அதை சும்மா டச் பண்றப்ப பாத்தீங்கன்னா அது இலை ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிறத நீங்க இந்த வீடியோவில் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் கரெக்டா கவனிச்சு பாருங்க. நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்றப்ப அந்த ஜெல் ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா இலை ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதை ஏன் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட், சரிங்களா, பரப்பு தன்மை ஒரு இடத்துல ஒரு இலையில படுது அப்படின்னா அந்த இலை ஃபுல்லாவுமே இதை ஸ்ப்ரெட் ஆக வைக்குது. இது எப்படி சொல்றதுங்க, ஒரு ஒட்டும் பசையா மட்டும் இல்லாம அதசிவ் ஏஜென்டிவா மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரெட்டராகவும் உங்களுக்கு இதுல பழுது. இன்னொரு விஷயமும் இருக்கு. சரிங்களா, அதை இந்த வீடியோல பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பவுடரை மேல தூவி விட்டுட்டு அதுக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஒட்டும் பசையை எடுத்து சும்மா லைட்டா ஒரு டிராப்லெட் மட்டும் தான் கொடுக்குறோம். அது எப்படி டிசால்வ் ஆகுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரைக்க முடியாத ஒரு விஷயத்தையும் இது கரைச்சு கொடுக்குது. ஸோ இது நார்மலா ஒட்டும் பசையா மட்டும் செயல்படலைங்க, ஒரு பரப்புத்தன்மையாகவும் செயல்படுது, கரைக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாகவும் செயல்படுது. ஸோ இந்த ஒரு ஒட்டும் பசையை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு ப்ராடக்ட், அதாவது நீங்க களைக்கொல்லி அடிச்சாலும் சரி, இல்ல என்ன சொல்றதுங்க ஊட்டச்சத்துக்கள், அதாவது நுண்ணூட்டம் ஸ்ப்ரே பண்ணுவீங்களா, அது பண்ணாலும் சரி, இல்ல உங்களுக்கு சருகு நோய் வருது, வாடல் நோய் வருது, அதுக்கு நான் ஸ்ப்ரே பண்றேன் அப்படின்னாலும் சரி, நீங்க எதுக்கெல்லாம் மருந்து அடிக்கிறீங்களோ அது எல்லாத்துலயும் நம்மளுடைய இந்த ஜெல் ஸ்டிக் அப்படிங்கிற ப்ராடக்ட்ல இருந்து 5 ml மட்டும் 10 லிட்டர் தண்ணிக்கு 5 ml மட்டும் நீங்க ஆட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு ரிசல்ட்ஸும் இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ரிசல்ட்ஸும் உங்களுக்கு டிராஸ்டிக் சேஞ்ச் கொண்டு வரும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, என்னடா இந்த ப்ராடக்ட் நம்ம இவ்வளவு நாளா யூஸ் பண்ணலையே. நான் ஆச்சரியப்பட்டேன், என்னோட தப்பை நான் ஒத்துக்கிட்டேன். ஸோ அதனாலதான் உங்களுக்கு இந்த ரெக்கமெண்டேஷனையும் கொண்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு நீங்க எந்த ப்ராடக்ட் நம்ம கிட்ட வாங்கி யூஸ் பண்றீங்களோ இல்லையோ இந்த ஒரு ப்ராடக்டை மறக்காம வாங்கி யூஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்ல நம்ம கண்கூட பார்த்துட்டோம், அதை வீடியோ ப்ரூஃப்ல உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னா மேல இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பை கால் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிட்டு நீங்க அடிக்கக்கூடிய ஒவ்வொரு டேங்குக்கும் 10 லிட்டர் தண்ணிக்கு 5 ml அப்படிங்கிற டிவிஷன்ல நீங்க இந்த ஸ்ப்ரெட்டரை ஆட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. களைக்கொல்லி அடிக்கிறப்பையும் யூஸ் பண்ணி பாருங்க, வெட்டிங் ஏஜென்ட்டா இதை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. சரிங்களா, களைக்கொல்லியில
தயவு செஞ்சு சொல்றேன், யூஸ் பண்ணுங்க. மழைக்காலங்கள்ல ரொம்ப ரொம்ப நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாதது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த வெட்டிங் ஏஜென்ட் தான். ஸோ இந்த வெட்டிங் ஏஜென்ட் பர்டிகுலரா இந்த ஜெல் ஸ்டிக் அப்படிங்கிறத வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸ் வந்து புரியும். நம்ம எதையுமே ப்ரூஃப் இல்லாம சொல்ல போறதில்ல. ஸோ அந்த ப்ரூஃபையும் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு காமிச்சிட்டோம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா தேவைப்படும். சரிங்களா? தேவைப்படுதா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, கண்டிப்பா நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஒரு டேங்குக்கு 10 லிட்டர் தண்ணிக்கு 5 ml தான். நீங்க 100 ml வாங்கினீங்க அப்படின்னா 20 டேங்குக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன், அதனாலதான் உங்கள்கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்கேன். நம்மளுடைய ஒவ்வொரு ரெக்கமெண்டேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்சனலா வந்துட்டு டெஸ்ட் பண்ணி அது ஓகேவா அப்படின்னா அதப்ப மட்டும்தான், அது ஓகே அப்படிங்கிறப்ப மட்டும்தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து கொண்டு வந்து உங்களுக்கும் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ நம்ம ஒரு குரூப்பும் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த குரூப்பில் அந்த வாட்ஸ்அப் சேட் தான். சரிங்களா? அந்த குரூப்பில் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி நிறைய விவசாயிகள் அதில் இருக்காங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை அவங்களுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு தேவையான சந்தேகங்களையும் தீர்த்து வைப்பாங்க. நானும் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லுவேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான செய்திகளும் அதில் வந்து வரும். ஸோ அதனால மறக்காம நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸை இந்த வீடியோவோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் பண்றதுக்கான நம்பர் இதுதான். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.